கல்கி 2898 ஏடி இந்த படத்தோட ட்ரெய்லர் நேற்று 7 மணிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ப்ளஸ் இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராமே க்ரியேட் பண்ணதாக தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா கல்கி 2898 ஏடி இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கல்கி 2898 ஏடி என்ன இவங்க ஆக்சுவலாக மீன் பண்ண வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கல்கின்றதை பொறுத்த வரைக்குமே இந்து புராணங்கள் படி நம்ம பார்த்தோன்னா விஷ்ணுவோட 10வது அவதாரமாக இது வந்துட்டு கருதப்படுது. கிட்டத்தட்ட சமூகத்தில் வந்துட்டு நிறைய கெட்ட சக்திகள் வந்துட்டு அதர்மம் வந்துட்டு தலையோங்கி நிற்கிறப்போ இவர் அதை அடக்கி இந்த வேர்ல்டை சேவ் பண்ணுற ஒரு ரோலாக வந்துட்டு கல்கி வந்துட்டு கருதப்படுது. 2898 ஏடின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏடினா ஒரு ஆனோ டாமினின்னு சொல்லிட்டு லாட்டினில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். இந்த ஃப்ரேஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மீனிங் என்னவா வருதுன்னா இயர் ஆஃப் த லார்டுன்னு வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் தாண்டி, அதாவது நம்ம இப்போ 2024 இருக்கோம்னா கிட்டத்தட்ட 600 to 800 வருஷம் தாண்டி இந்த கதை நடக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டோரியோட பிளாட்டை வந்து செட் பண்ணுறாரு டைரக்டர் நாக் அஸ்வின். கல்கியோட ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோன்னா இந்த உலகத்தோட முதல் நகரம் ப்ளஸ் கடைசி நகரமாக வந்துட்டு காசியை காட்டுறாங்க. ப்ளஸ் செகண்டு அப்படியே அந்த ஃப்ரேம் மூவ் ஆகிறப்போ எதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறாங்கன்னா வாட்டரை வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறாங்க. ப்ளஸ் மேலே இருக்கவங்கள்ட்ட தண்ணி இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையே, நம்மளோட நகரம் வந்துட்டு செழிப்பாக இல்லையேன்றதை வந்துட்டு சொல்கிறாங்க. இதுலேயே வந்துட்டு என்ன தெரிய வருதுன்னா 2 உலகமாக காட்டுறாரு வந்துட்டு நாக் அஸ்வின். இதனோட நெக்ஸ்ட்டு கேரக்டர் வைஸ் நம்ம பார்த்தோன்னா பெங்காலி ஆக்டர் ஷஸ்வதா சாட்டர்ஜி வந்துட்டு ஒரு வில்லன் ரோலாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இனிமேட்டு இருக்க போகுது, ஒரே கடவுள் தான் இருக்க போகிறாரு, அவர் பேர் யாஸ்கின்றத சொல்ல வராரு. இப்படி இவரோட வில்லனோட ஷேடு வந்துட்டு இப்படி இருக்கிறப்போ இன்னொரு கேரக்டர் இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப வயது முதிர்ந்த கேரக்டரில் வந்துட்டு அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அஸ்வத்தாமாவோட கேரக்டரை வந்துட்டு ரெஃபர் பண்ணுற மாதிரியே அந்த ரோல் வந்துட்டு ப்ளே ஆகுது. அஸ்வத்தாமாவை பொறுத்த வரைக்கும் புராணங்கள் படி தான் பிறந்தப்போவே ஒரு டிவைன் ஜெம் வந்துட்டு தன்னோட நெற்றியில் இருந்த மாதிரியே தான் பிறந்தாருன்றது வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவருக்கு வந்துட்டு சாவே இல்லாத ஒரு வரம் பெற்ற ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு இந்த அஸ்வத்தாமான்ற ஒரு ரோலை வந்துட்டு அமிதாப் சார் ப்ளே பண்ணுறாரு. ப்ளஸ் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா தீபிகா படுகோன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்து அஸ்வத்தாமா சொல்கிறாரு, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்துட்டு சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு சிருஷ்டின்னு சொல்கிறாரு, கடவுளோட அவதாரமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல வராரு. இந்த பக்கம் நம்மளோட பிரபாஸை காட்டுறாங்க. ரொம்ப மாஸ் என்ட்ரியாக இல்லைனாலும் ஒரு மாதிரி கிளாஸாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இவரை வந்துட்டு எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டராக போர்ட்ரே பண்ணுறாங்க. ப்ளஸ் இவரோட கேரக்டரும் பார்த்தா ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப சீரியஸே இல்லாத மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. மேபி கதையோட நகர மேபி கேரக்டர் வந்து சீரியஸ் ஆகுமோன்னு என்னமோன்னு தெரில. அது நம்ம படம் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ பவுண்டி ஹண்டர்னால் பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு இந்த டார்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா அவங்கள கொன்னா அவங்கள இது பண்ணால் அதுக்கான ரிவார்டு கொடுக்குறது தான் பவுண்டி ஹண்டராக கருதப்படுது. அந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாமே ருப்பீஸ் அதெல்லாம் அவங்க சொல்லலை, யூனிட்ஸாக தான் சொல்ல வராங்க. ப்ளஸ் பிரபாஸோட கூட இருக்க அந்த ஏஐ பவர்டு கார் நம்ம பார்த்தோன்னா புஜின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கோடியிலேருந்து 8 கோடி ரூபா அதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு இந்த ஏஐ பவர்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இது தவிர நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு கேங் வந்துட்டு ஒரு வில்லன் கேங் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒளி வந்துட்டு திரும்ப வருது, இது திரும்ப வந்துச்சுன்னா நம்மளோட உலகத்தை அழிச்சிருமோ இல்லை காலி பண்ணிடுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறப்போ இந்த தீபிகா படுகோனோட வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் அந்த கல்கியாக இருக்குமோன்ற ஒரு கேள்வியும் விடப்படுது. இப்படி இருக்கிறப்போ பிரபாஸ் கிட்ட ஒரு அசைன் பண்ணுறாங்க, இவ்வளோ பவுண்டி உனக்கு கொடுக்குறேன், டார்கெட் தீபிகா படுகோன்ற மாதிரி ட்ரெய்லரில் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இவர் அவரை நோக்கி போகிறாரு. ஆனால் அங்கே ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அஸ்வத்தாமா கேரக்டரில் அமிதாப் சார் இருக்கார். ஸோ கதை எப்படி நகருன்றது தெரியல. ஏன்னா நிறைய விஷுவல்ஸ் பார்த்தாலும் சரி, நிறைய அவங்களோட காட்டுற ஃபுல்லாக எனார்மஸான பெரிய 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 செட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் நிறைய டியூன் பார்க்குற மாதிரியும் ஒரு
என்ன சொல்கிறது, மார்வல் மூவிஸ் நிறையா நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுது. ஸோ கதை எப்படியா இருக்கலாம்ன்ற ஒரு கெஸ் படி நம்ம பார்த்தோன்னா மேபி அந்த குழந்தைய அந்த விமன் தீபிகா படுகோனை தேடி இவர் போகிறாரு, பிரபாஸ் போகிறாருன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக லைக் அஸ்வத்தாமான்ற நம்ம அமிதாப் சார் இருப்பார். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற சண்டையா இல்லை வந்துட்டு பிரபாஸ்க்கு என்னன்னே தெரியாமல் விமனை ரீச் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட உண்மையை தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் வில்லன் சைடே இவர் திரும்பிடுவாரான்றது வந்துட்டு ஒரு கதை போனால் தான் தெரியும். ப்ளஸ் இது வந்துட்டு மகாபாரதத்துக்கு நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே இதில் லிங்க் பண்ணுறனால இந்த அளவுக்கு நாகஸ்வின் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு விஷுவலாகவும் சரி எல்லா சவுண்டாகவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த கதையை வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்துட்டு எளிதாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குன்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ விஷுவல்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட டிஎன்இஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. டபுள் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், இந்த மாதிரி டியூன், இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சினிமேட்டிக் மார்வல் நம்ம எதிர்பார்க்கலாம் பெரிய ஸ்க்ரீனில். சவுண்டை பொறுத்த வரைக்குமே யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் கேன்னு சொல்லிட்டு லாக்டவுன் டைமில் அனௌன்ஸ் பண்ணாங்க 2020. இப்போ 2024 ரிலீஸ் ஆகுது. நேற்று ஒரு எமோஷ்னலாக மாதிரி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தார் சனா. ஸோ சனாவோட சவுண்டும் சவுண்ட் டிசைன் டீமும் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த கதை இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு முக்கியமான ஒரு மேட்ரு என்ன நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு ட்ரெய்லரோட எண்டில் வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறப்போ க்ளோஸ்அப் ஷாட்டில் வச்சுருக்காங்க. யாருன்னா கமல்ஹாசன் சார் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அனிருத் சொல்கிற மாதிரி தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்ற மாதிரி. தக் லைஃப்பில் கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தார். இந்தியன் 2ல் இன்னும் கொஞ்சம் ஏஜ்டாக காமிச்சாங்க. இதில் சொல்கிறது கல்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாரு. கிட்டத்தட்ட பயப்படாத புதிய பிரபஞ்சம் வந்துட்டுருக்கு. அது எதை மீன் பண்ணுறாருன்னு தெரியல. முன்னாடி அந்த சஸ்வதா சட்டர்ஜி சொன்ன மாதிரி இவர் தான் யாஸ்கினா இல்லை இவருக்கும் பிரபாஸ்க்கும் தான் போர் நடக்குமா, கிட்டத்தட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் ஒரு தானோஸ்க்கு நடக்கிற ரைவல் மாதிரியும் செட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வரப்போகுது, எந்த அளவுக்கு இது வந்துட்டு மக்களிடையே ரீச் பண்ண போகுது எல்லாமே வந்துட்டு இந்த நரேட்டிவில் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 to 800 crores இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்துட்டு மிகவும் எதிர்பார்க்கப்படுற ஒரு படம். இந்த படம் மட்டும் ப்ராப்பரான நரேட்டிவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நெட்டிசன்ஸ்லாம் கணிக்கிறது 2000 crores ஈஸியாக அடிக்குன்றதை வந்துட்டு கணிக்கிறாங்க. இல்லைனா ஒன்று இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் மூவியாக வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி படங்கள்லாம் ட்ரை பண்ணவே வேணான்ற ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணலாம். ஸோ எப்படி வரப்போகுது, என்ன நடக்க போகுது, ஏன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ அந்த மாதிரி இருக்குது, எஃபோர்ட் அந்த மாதிரி இருக்குது, 4 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஜஸ்ட் லைக் தட் விட்டுற மாட்டாங்கன்னு நம்புகிறோம். அவுட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ கல்கி 2898 AD மூவி ட்ரெய்லர் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது கதை, ஸ்டோரி லைன். மேபி படத்தை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னென்னா நோட் பண்ணிங்கன்றதை காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ கல்கி 2898 AD ஃபிலிம் 27th June 2024 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கும். நான் அந்தளவுக்கு வந்துட்டு பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் டீமோடு பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி லைன் ஒட்டலனாலும் அந்த சினிமேட்டிக் மார்வலுக்காகயாச்சும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக தியேட்டர் விசிட் பண்ணுங்கள்.